இந்த வீடியோவில் டிஎன்யூஎஸ்ஆர்பி பிஜி எக்ஸாம் பற்றி பார்க்கலாம். எந்தெந்த கொஸ்டினுக்கு கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க, யூடியூப் கட் ஆஃப்ஸ்லாம் நம்பலாமா, ஆர்எஸ் அகர்வால் புக் சோர்ஸ் வச்சு அப்ளை பண்ணலாமா. ஃபஸ்ட்டு ஜிகேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஸ்டின் நம்பர் 16. இந்த கொஸ்டினுக்கு புக் சோர்ஸ் 10th புக்லேயும் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2லேயும் இருக்குது. இந்த கொஸ்டினுக்கு கண்டிப்பாக கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க. எல்லா ஆப்ஷனும் போட்டாலும் சரி தான். அப்புறம் சைக்காலஜியில் கொஸ்டின் நம்பர் 49 கல்வி நிறுவனங்கள் கொஸ்டினில் ஆப்ஷன் சிக்கு நீங்கள் கண்டிப்பாக கிரேஸ் மார்க் கிளைம் பண்ணலாம். ஆப்ஷன் சி 2 மட்டும் வலுவானது. ஆப்ஷன் சி கண்டிப்பாக கிளைம் பண்ணலாம். ஆர்எஸ் அகர்வால் புக் சோர்ஸின் படி அந்த மில்க் கால்சியம் கொஸ்டினில் சொல்ல இயலாதுங்கிறது கொஸ்டினுக்கு தான் ஆன்சராக கொடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டினுமே நம்ம கிளைம் பண்ணலாம். சில அகாடமி சொல்லுவாங்க இந்த கொஸ்டினுக்கு கிளைம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு, ஆர்எஸ் அகர்வால் புக்கை நம்பாதீங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்க வேண்டாம். நமக்கு ப்ரூஃப் இருக்குது ஆர்எஸ் அகர்வால் புக், ஸோ நம்ம கிளைம் பண்ணலாம் கண்டிப்பாக. வென் டயக்ராம் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் பி அவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அப்போது நம்ம ஆப்ஷன் சியும் ஆப்ஷன் டியும் கிளைம் பண்ணலாம். ஆப்ஷன் சி எல்லாருக்கும் தெரியும். ஆப்ஷன் டி பற்றின ஒரு சின்ன விளக்கம் நான் கொடுக்குறேன். அனைத்து கம்பியும் கட்டுமான பொருட்கள், கட்டுமான பொருட்களில் சில மரங்கள். ஸோ நீங்கள் டி ஆப்ஷன் போட்டிருந்தாலும் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கிளைம் பண்ணுங்கள். இந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்து கிளைம் பண்ணுங்கள். ஆல்ரெடி பார் சார்ட்டும் ஸ்டார் கொஸ்டினும் அவங்களே கிரேஸ் மார்க் கொடுத்துருவாங்க. அதை பற்றி பிரச்சனை கிடையாது. யூடியூப்பில் போடுற கட் ஆஃப்ஸை பொறுத்தவரை நீங்கள் இப்போதைக்கு பிலீவ் பண்ண வேண்டாம். 57, 58, 56, 55லாம் சொல்லுவாங்க. அது அவங்களோட அகாடமியோட ஃபிசிக்கலுக்கு உண்டான அட்மிஷனுக்காக தான் இருக்குமே தவிர நம்மளுடைய மாணவர் உண்டான நல்லதுங்கிறது கிடையாது. இந்த கொஸ்டினுக்கு உண்டான பிடிஎஃப் கண்டிப்பாக வேணும்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.